சுடுசுடு செய்திகளுடன் உங்கள் தமிழ் நியூஸ். வணக்கம். தமிழ் நியூஸின் இன்றைய செய்திகள். வணக்கம். தமிழ் நியூஸ் சேனலுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். பள்ளிப்பட்டு மேலப்படி கிராமத்தில் ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ வேணுகோபால் சுவாமிக்கு வைகாசி பிரம்மோற்சவ விழா, தேர்பவனி மற்றும் திருக்கல்யாண நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. இனி விரிவான செய்தி. பள்ளிப்பட்டு ஒன்றியம் மேலப்படி கிராமத்தில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த புராதனமிக்க ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ வேணுகோபால சுவாமி திருக்கோவில் உள்ளது. இத்திருக்கோவிலில் வைகாசி பிரம்மோற்சவ விழா கடந்த 7ஆம் தேதி தொடங்கியது. தொடர்ந்து ஒரு வாரமாக நடைபெற்று வரும் இத்திருவிழாவில் நேற்று வேணுகோபால் சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு வெண்ணெய் அலங்காரத்தில் எழுந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மாலையில் வேணுகோபால் சுவாமி கிராமம் முழுவதும் தேர்பவனி வந்தார். தொடர்ந்து இரவு 9 மணி அளவில் ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ வேணுகோபால சுவாமிக்கு திருக்கல்யாண வைபவம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பக்தர்கள் பட்டாடை உட்பட பல்வேறு பூஜை பொருட்கள், சீர்வரிசைகளை கோவில் வளாகத்தில் கொண்டு வந்தனர். பிறகு ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ வேணுகோபால சுவாமிக்கு மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்கள் புடைசூழ மங்கள வாத்தியங்கள் முழங்க திருக்கல்யாண நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் நூற்றுக்கணக்கான ஆண், பெண் பக்தர்கள் கலந்து கொண்டு வேணுகோபால் சுவாமி திருக்கல்யாண நிகழ்ச்சியை கண்டு மகிழ்ந்தனர். இந்த பிரம்மோற்சவ விழா நிகழ்ச்சியால் மேலப்படி கிராமம் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களின் மகிழ்ச்சியால் நிரம்பி காணப்பட்டது. இந்த பிரம்மோற்சவ விழா நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழு தலைவர் நடராஜன் மற்றும் அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். மேல